Hi folks, back to video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா the internet protocol summary. அந்த டாபிக் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Let's get started. அதுல வந்து what is IPv4 address பார்ப்போம். போன வீடியோல what is IPv4 address என்னன்னு பார்த்தோம். IPv6 address என்னன்னு பார்த்தோம். அது எதுக்குனால யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து IPv4 address ஏன் இப்போ ரொம்ப யூஸ் பண்றாங்க அப்படி அதுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஏன் அது ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ IPv4 address, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். Yeah, IPv4 addressனா like is a home address for a device on network. இப்போ நீங்க வந்து ஒரு டிவைஸ் இருக்கு. அத வந்து நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்க கனெக்ட் பண்றீங்க. அது எந்த டிவைஸ் லைக் எக்கச்சக்கமான டிவைஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு டிவைஸ்க்கும் யூனிக்கா இருக்கணும். அப்போதான் வந்து அந்த டிவைஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டிவைஸ் தான் வந்து லைக் ஃபோன், லேப்டாப் அண்ட் தென் டெஸ்க் கால், பிசி அப்படி இல்லன்னா வந்து டேப் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அ அண்ட் தென் அந்த இன்டர்நெட் கனெக்ட் ரவுட்டர்ஸ் இதுக்குன்னுலாம் தனி ஐபி அட்ரஸ் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இது ரவுட்டர், இது வந்து ஸ்மார்ட் ஃபோன், அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி, லைக் இது வந்து லேப்டாப். இது எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, யூசிங் தி ஐபி அட்ரஸ் மூலியமா தான். எவ்ரி டிவைஸ் கனெக்ட் கம்ப்யூட்டர், மொபைல், பிரிண்டர், சர்வர் வாட்டெவர் நீட் ஐபி அட்ரஸ். இட் ஹெல்ப் டு டிவைஸ் ஃபைண்ட் அண்ட் டாக் டு ஈச் அதர். அதனால வந்து ஈஸியா ஃபைண்ட் ஆகுது. வித்தவுட் ஐபி அட்ரஸ் த இன்டர்நெட் cannot be deliver the data. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருந்தாலும் அந்த ஐபி அட்ரஸ் இருக்கணும். அந்த ஐபி அட்ரஸை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணாதான் வந்து அந்த டேட்டா வந்து ஈஸியா ஸ்டேர் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த டேட்டா வந்து யார் யூஸ் பண்றாங்க, எந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றாங்க, எங்க சர்வர்ல இருந்து அந்த ஐபி அட்ரஸ் ஆக்சஸ் பண்றாங்க, அதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம வந்து மானிட்டர் பண்ணி ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் யூ நீட் அட்ரஸ் டு ரிசீவ் த லெட்டர், a device needs a IP address to receive the data. இவ்வளவுதான் சிம்பிள். அண்ட் தென் ஒய் ஐபி அட்ரஸ் மஸ்ட் பி யூனிக், இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். இது வந்து எக்கச்சக்கமான டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல, அதனால வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து எந்த டிவைஸ் பர்டிகுலர் டிவைஸ் வந்து இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் மீன்ஸ் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஆகணும். அண்ட் தென் இன்சைட் த லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நோ ட்ரூ டிவைஸ் கேன் ஹேவ் த சேம் ஐபி அட்ரஸ். அதாவது இப்போ உங்க லேன் இருக்குன்னா, அந்த லேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அ எந்த 2 டிவைஸா இருந்தாலும் சரி, அது வந்து யூனிக்கா இருக்கணும். அதனால வந்து சேம் ஐபி அட்ரஸ் இருக்கக்கூடாது. On the internet global, IP must be unique worldwide. இப்போ வந்து நீங்க ஒரு பெரிய குளோபல் இன்டர்நெட் இருக்கு. நீங்க ஆக்சஸ் அந்த சர்வர் பண்றீங்கன்னா, உங்களோட ஐபி அட்ரஸ் யூனிக்கா தான் இருக்கணும். யூனிக்கா இல்லன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஐபி அட்ரஸ் வந்து ஆக்சஸ் பண்றாங்க இந்த சர்வர். அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூனிக் இல்லாம எப்படி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஐபி ப்ரூஃபிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிய வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுருவாங்க. லைக் இந்த சர்வர் டூ அந்த சர்வர், அந்த சர்வர் விபிஎன் யூஸ் பண்ணி இதெல்லாம் நெறைய ஐபி அட்ரஸ ப்ரூஃப் பண்ற மாரி காட்டுவாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் லொகேஷன வந்து கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா ஐபி அட்ரஸ் இருந்தா அந்த ஒரிஜினல் லொகேஷன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 2 people have the same home address. Letters will go to the wrong persons. சேம் ப்ராப்ளம் இன் நெட்வொர்க். அதாவது 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அந்த 2 பேருமே வந்து சேம் அட்ரஸ் குடுத்தாங்கன்னா, அந்த அட்ரஸ் வந்து யாருக்கு போகும்? கன்ஃப்யூஸ் ஆகும்ல. ராங் அட்ரஸ் இதுக்கா போயிடும். அதே மாரி தான். இப்போ ஒருத்தர் 2 பேர் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரும் வந்து சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரே ஹோம்ல இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டிங் வந்து ஒரே ஐபி அட்ரஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனா இவரு ஒருத்தர் வேற சேட் பண்றாரு. இவருக்கு இன்னொருத்தர் சேட் பண்றாரு. ஓகேவா? இதனால தான் வந்து கன்ஃப்யூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈச் டிவைஸ் ஹேவ் எ ஓன் ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் மூலியமா தான் இது வந்து டேட்டா லைக் இந்த இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வேர் இஸ் த ஐபி அட்ரஸ் கிவன்? ஐபி அட்ரஸ் ஆர் அசைன்டு டு என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதுல தான் வந்து அந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். அண்ட் தென் வந்து டிவைஸ் லைக்லாம் எதுலலாம் இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. பிரிண்டர், கம்ப்யூட்டர், ஐஃபோன்ஸ் அண்ட் தென் சர்வர் அண்ட் தென் வாட் எவர் இட் இஸ். அண்ட் தென் ரவுட்டர் கூட இருக்கும். லைக் ஈச் இன்டர்ஃபேஸ் கெட் ஏ ஐபி. One device can have multiple NIC, so it can have multiple IP address. Okay. And then வந்து how data travels on the internet, எப்படி ஒரு டேட்டா வந்து travels ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். லைக் எவ்ரி டேட்டா பேக்கேஜ் has okay source IP to who is sending and destination IP who will
will be receiving. ஓகே, யார் சென்ட் பண்றாங்க, யார் ரிசீவ் பண்றாங்க, அவங்களோட ஐபி அட்ரஸ் கச்சா ஈஸியா. எக்ஸாம்பிள் யுவர் பிசி ஐபி அட்ரஸ் இது கொடுத்துட்றாங்க, அதே வெப்சைட் ஐபி அட்ரஸ் இது. அதாவது நான் எக்ஸாம்பிள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு www.google.com டைப் பண்றேன். அந்த ரெக்வெஸ்ட் வந்து கூகுளோட சர்வருக்கு போயிட்டு கூகுள் வந்து எனக்கு வந்து திருப்பியும் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் வந்து அந்த யூசர் ஐடியோட இதுதான் ஒரு நெட்வொர்க்கோட டேட்டா டிராவல் ஆகுது. சிங்க்ரனைசேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் இது மாதிரி தான் இருக்கு. And then routers read the IP address and forward the package correctly, just like postal workers read address. இதுதான். then IPv4 address format easily. எப்படி அந்த IPv4 address format-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. லைக் IPv4 address வந்து 32 பிட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா பைனரி, ஹார்ட் டு ரீட். இது வந்து ரொம்ப இது இருக்கும். 11010101 அப்படிதான் இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியா வந்து நம்பர்ஸா வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளால வந்து ஈஸியா நம்பர்ஸை வந்து மனப்பாடம் பண்ண முடியும். லைக் நம்ம இன்க்ளூடிங் ஃபோன் நம்பர் மாதிரி 99 ஆர் 88 ஆர் 77 வாட் எவர் இட் இஸ். இதை வந்து இப்போ எப்படி இது மாதிரி மாத்திருக்காங்கன்னா டு கன்வெர்ட் ஈச் பார்ட் இன்டு டெசிமலை மாத்திருக்காங்க. டெசிமல் மாற்றும் போது என்னன்னா 209.165.200.1. This is called dotted decimal notation. Okay, that's why IPv4 address always look like this. And then இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன்னா லைக் இங்க பாருங்க, நம்பர் டாட் நம்பர் டாட் நம்பர் டாட் நம்பர் டாட் இருக்கா, இதை வந்து என்ன ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, நெட்வொர்க் பார்ட்டாகவும் and then host பார்ட்டாகவும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். IPv4 address two parts. Okay, network parts and then identify the network. Host part identify the device inside the network. Okay, எந்த டிவைஸ் யூஸ் பண்றாங்க, this is decided using the subnet mask. Very simple. Okay, and then வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு அதோட ஐபி அட்ரஸ் இப்படிதான். இது வந்து நெட்வொர்க் பார்ட், இது வந்து ஹோஸ்ட் பார்ட். சப்நெட் மாஸ்க்னா என்னன்னு பார்க்கலாம். சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் நம்பர் தட் டிவைஸ் ஐபி அட்ரஸ் into the network parts and then host part. We use to identify device within the same network and it's efficiently route traffic between the different network. And then வந்து பார்த்தீங்கன்னா what does it means network part வந்து இங்க இருக்கு 192.168.5, host part வந்து 11. இப்போ நான் இதே வந்து இந்த நெட்வொர்க்குள்ளே நான் வந்து இன்னொரு கேஜெட் கனெக்ட் பண்ணனா அதுக்கு வந்து எனக்கு வந்து 12 மாறும். இன்னொன்று வந்துச்சுன்னா 13, வாட் எவர் இட் இஸ். எக்ஸாக்டா இந்த நம்பர் வர்றது சம்திங் சேஞ்ச் ஆகும். ஹோஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் வந்து யூனிக்கா இருக்கும். ஓகே, ஆல் டிவைஸ் வித்தின் இந்த மாதிரி கொடுத்துட்டு the X வந்து என்னன்னா must be unique for each device. அதாவது host part in the same network, X must be unique for each device. And then வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், பெஸ்ட் வே டு ரிமெம்பர். லைக் இது வந்து ரொம்ப சிம்பிள். ஹவுஸ் அட்ரஸ் எக்ஸாம்பிள். இப்போ வந்து கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி அண்ட் தென் ஹவுஸ் நம்பர். இப்போ எப்படி இருக்கு அதே மாதிரி தான் நெட்வொர்க் ஹோஸ்ட். கண்ட்ரினா நெட்வொர்க், அதே ஸ்டேட்னா நெட்வொர்க், அந்த சிட்டினா நெட்வொர்க், ஹவுஸ் நம்பர் தான் வந்து ஹோஸ்ட். ஹவுஸ் நம்பர் மீன்ஸ் என்னன்னா உங்களோட ஃபோனோ இல்லைன்னா உங்களோட கேஜெட், லேப்டாப்போ, பிரிண்டரோ இல்லை ரவுட்டரோ சம்திங் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இன்டர்நெட்டை உங்களோட ஒய்ஃபைல, அதை வந்து காட்டும். இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து எந்த டிவைஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சிட்டி ஈக்குவல் டு நெட்வொர்க் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து ஹவுஸ் நம்பர் ஈக்குவல் டு ஹோஸ்ட். Postman only needs to know the city first, then find the house. ஓகே, இப்போ சிட்டி தெரியாம அவங்களால வந்து ஹவுஸை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிலையும் வந்து லைக் 29, 25 அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் ஸ்ட்ரீட், அது வந்து எல்லா ஏரியா மீன்ஸ் குறிப்பிட்ட சிட்டிலையும் இருக்குல்ல. அதனால வந்து எந்த பர்டிகுலர் விநாயகர் ஸ்ட்ரீட்டா அப்படி அந்த ஹவுஸ் நம்பர் அந்த இந்த சிட்டி நேம் வச்சாதான். லைக் இப்போ வந்து சென்னையில் விநாயகர் ஸ்ட்ரீட்னா வந்து ரொம்ப கஷ்டம். இதில் வந்து பர்டிகுலர் ஏரியா லைக் இப்போ வந்து தாம்பரம் அப்படிலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 1, இது மாதிரி சம்திங் நிறைய பர்டிகுலர் ஏரியா சொன்னால் அங்கே இருக்க வந்து அந்த லேண்ட்மார்க்கை ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த அட்ரஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். And then வந்து routers only need to know the network, then deliver the host. On physical network, multiple logical network on the same cable or Wi-Fi. Okay, device with
குடுத்துட்டு இந்த இது குடுத்துடுறாங்க. and then network 1 device with இது குடுத்துட்டு network 2 they cannot talk directly without a router. ரவுட்டர் வந்து என்னன்னா உங்க டேட்டா வந்து சென்ட் பண்ணி விட்டுரும். லைக் உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஷேர் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்க ஒரு டேட்டா அனுப்புறீங்க, அது ரவுட்டர்ல போய் ரவுட்டர்ல இருந்து போகும். நீங்க ஒரு டேட்டா அனுப்புறீங்க, அதை வந்து ரவுட்டர் வழியா வந்து உங்களோட இதுக்கு வரும், மெசேஜுக்கு வரும். they cannot talk directly without a router. This is called physical network, multiple logical networks. Okay. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் அனாலஜி. இதை வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஃபோன் நம்பர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடா 91, அதுக்கப்புறம் ஏரியா கோட் and then வந்து பார்த்தீங்கன்னா உங்க நெட்வொர்க் அதே மாதிரி தான் கண்ட்ரி கோட், ஏரியா கோட், நெட்வொர்க் பார்ட். அதனால ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு ஹோஸ்ட் பார்ட். ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக், அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால அது வந்து ஹோஸ்ட் பார்ட்ன்றாங்க. சேம் ஐடியா as the ஐபி அட்ரஸிங். ஒன்லைன் சம்மரி இப்போ நம்ம வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம் எப்படி அந்த ஐபி அட்ரஸ் வந்து இது ஆகுது. A IP address is a 32-bit logical address that unique identifies a device on a network and consist of a network portion and the host portion, which help to routers deliver the data correctly. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாக்கு வந்து ராங்காக தான் சென்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா டிராஃபிக் ஆகி அதை வந்து லைக் இது வந்து ரவுட்டரை வந்து டிராஃபிக் ஆகி ஜாம் ஆகிடும். லைக் லேட்டாக வந்து ஷேர் பண்ணுவாங்க நெட் டேட்டாவெல்லாம். ஏன் கைஸ் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பேசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.